நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பக்கத்துல தெரியுற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 KDM முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய், உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Mehru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறைசக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதை போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. கடகராசிக்கு ராகுகேது பெயர்ச்சி காலம் 6/3/2019 முதல் 25/9/2020 வரை. இதனுடன் குரு அதிச்சார பலன், குரு வக்ர பலன், சனி வக்ர பலன், குரு பெயர்ச்சி பலன், சனி பெயர்ச்சி பலன்களையும் கூறியுள்ளார் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள். நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில். தற்போதைய 21ஆம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான்
உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது ராகு கேது பயிற்சி பலன்களை கடகராசி அன்பர்களான உங்களுக்கு கூற உள்ளேன். காலம் 6/3/2019 முதல் 25/9/2020 வரை 1.5 வருட காலம். இப்போ உங்களுக்கு இவ்வளவு நாள் உங்கள் ராசியில் உங்கள் தலையில் ராகு அமர்ந்து கொண்டிருந்தார். இப்போது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானங்களுக்கு செல்கிறார். ராகு எங்கே இருந்தாலும் ஆணவம் மண்டகர்வம், கேது எங்கே இருந்தாலும் ஞானம் அனுபவம். அகம்பாவத்தின் மறுபெயர் ராகு, ஞான அனுபவத்தின் மறுபெயர் கேது. இப்போது ராகு 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் அகம்பாவ ரீதியாக நீங்கள் செயலில் இறங்கி செலவுகளை செய்து வம்புல மாட்டிக்காதீங்க. இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. கேது 6ஆம் இடத்துல இருக்கார், தொல்லை இல்லை. 6ஆம் இடத்தை எப்படி நாசுக்காக ஞானமாக கடன் வாங்கணும், ஞானமாக எப்படி பைசல் பண்ணணும், இதெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்துருவார். அதனால தான் அதை தலை இது வாளுன்னா நல்லா புரிஞ்சிக்கணும். வாளுன்னாக்கா நம்முடைய மூலாதாரம் என்பது கேது. நம்முடைய அகங்காரம் எங்கே இருக்கும்? மண்டகர்வம்னு சொன்னானே தவிர என்ன தொப்புள் கணம்னு சொன்னானா சொல்லலையே. தொப்புல மூலாதாரம்னா அந்த மூலாதாரத்திலிருந்து தான் மூலாதார சக்தி வருது. அதை தான் ஞானம் அறிவதற்கு குண்டலினி சக்தி அங்கேருந்து ஏற்றுறா மேலேன்னா. ஆனால் மண்டகர்வம், தலைகணம், இந்த வார்த்தைகள் எல்லாம் தலையை வச்சு தான் வருது. அதனால தான் பாம்பு தான் படம் எடுக்கும். தலையெடுத்த தலை இருக்கிற பாம்புக்கு தான் ஆணவம் இருக்கும். அதுதான் போகத்தில் திளைக்கும். தலை போகத்தில் திளைக்கும் போது உங்கள் மூலாதார ஆதார சக்தியில் இருக்கும். அதுதான் இதனுடைய விஷயம். இந்த மாதிரி பேசினா இன்னும் காலங்கள் நீளும். கடகராசியை பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி நன்றாக ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியில். அதனால் நீங்கள் தப்பிச்சிங்க. உங்கள் ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு குரு. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ இந்த ராகு 12ஆம் இடத்துக்கு போகிறது, யாருக்காவது ராகு தசை நடைமுறையில் இருந்தாக்கா விரைய செலவு அதிகமாக இருக்கும். ராகு தசை இல்லைன்னா தொல்லை இல்லை. கே தசை அதிகமாக இருந்தால் நோய் நொடி கடன் வழக்குகள் இருக்கும். கே தசை இல்லைன்னா தொல்லை இல்லை. மற்றபடி இதை நான் 5 நிலைகளில் கூற உள்ளேன். 5 நிலைகளில் கூற உள்ளேன். முதல் நிலை அதிச்சார குரு. காலம் குறிப்பெடுத்துக்குங்க 23, அதாவது காலம் 29. காலம் 29/3/2019 முதல் 22/4/2019. மீண்டும் சொல்கின்றேன், 29 மார்ச் 2019 முதல் 22 ஏப்ரல் 2019 வரை 1 மாத காலம் குருவும் கேதும் சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தில் போய் 6ல் உட்காடுறான். எவனோ ஒருத்தர் சிக்க போகிறான், அவங்ககிட்ட கடனை வாங்க போகிறீங்க. மீண்டும் நீங்கள் தரும்போது தான் அவங்ககிட்ட வாங்க முடியும். இதுதான் பலன். அடுத்ததாக அந்த நேரம் கடன் மூலமான ஒரு பெரிய தொகை வரப்போகுது. அது அடிப்படை ஜாதகத்தில் தசாபூதி நல்லா இருக்கிறவங்களுக்கு தான். இது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். 80-20 பையில் தான். கோச்சாரம் 20%, ஜனனஜாதம் 80%. அதனால் ஜனனஜாதத்தை நல்ல தெய்வஞ்ச ஜோதிடம் காட்டி தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. அடுத்ததாக உங்களுக்கு இந்த குரு அதிச்சார காலம் சொல்லிட்டேன். அடுத்தது குரு வக்ர காலம் சொல்கிறேன். இந்த குரு வக்ர காலம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்? வீடு, நில, புல, வாகன, சொத்து, சுக, தாய் உடல் நலத்தில். ஏன்னா அவர் 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வக்ர நிலையில் போகிறதுனால அதிலெல்லாம் கை வைப்பார். அந்த காலம் சொல்கிறேன், குறிப்பெடுத்துங்க. 10/4/2019 முதல் 11/8/2019 வரை 4 மாத காலங்கள். இது சொத்து சுகத்தில் முடக்கத்தை ஏற்படுத்துகிற காலம். அடுத்த சனி வக்ர காலம், அது 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்து வரனால பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. அந்த காலம் சொல்கிற சனி வக்ர காலம் குறிப்பெடுத்துக்குங்க. அது 10/4/19 முதல் 11/9/2019 வரை 5 மாத காலம். பிள்ளைகள் விஷயத்திலும் புத்தி விஷயத்திலும் உங்களுடைய பூர புண்ணிய சொத்துக்கள் விஷயத்திலும் விழிப்புணர்வு தேவை. இல்லைனா அந்த நேரத்தில் அது கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா ஏற்கனவே விரைஸ்தானத்தில் ராகும் 6ஆம் இடத்துல கேது உட்காந்தனால. அடுத்ததாக குரு பயிற்சி காலம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார போகிறாரு. இவ்வளோ நாள் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தார். 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்ற இடத்துல இப்போ 6ஆம் இடத்துக்கு போகும்போது கடன் வழக்கு, நோய் நொடி, சண்டை சச்சரவு, சில பேருக்கு சிறைவாசம், இதெல்லாம் கூட வரலாம். அதனால் விழிப்புணர்வு தேவை. அந்த காலம் 4/11/19 முதல் 19/11/2020 வரை 1 வருட காலம். அடுத்ததாக சனி பயிற்சி காலம், அது 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. இவ்வளோ நாள் நீங்கள் எவங்கிட்ட சண்டை போடணுமோ, உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிறதுக்கு சண்டை போட்டிங்க. அக்கம் பக்கத்தில் சண்டை, கார் பார்க்கிங் சண்டை, அங்கே சண்டை, தேட்டருக்கு போனால் சண்டை, வீட்டில் சண்டை, குடும்பத்தில் சண்டை, உற்றார் உடனோட சண்டை, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. 24/1/2020 ஒரு 2.5 வருஷ காலம். அது மகரத்துக்கு வரப்போகிறார். அதனால் இதுதான் சனி பயிற்சியினுடைய பலன். ஆக உங்களுக்கு 5 நிலைகளில் சொல்லியாகிவிட்டது. குரு அதிச்சாரத்தில் சேர்ந்து கேதோடு இருக்கும்போது ஏற்பட பலன் சொல்லிட்டேன். அடுத்தது குரு வக்ரகால பலன் சொல்லிட்டேன். சனி வக்ரகால பலன் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் குரு பயிற்சி பலன் சொல்லிட்டேன். அடுத்தது சனி பயிற்சி பலனும் சொல்லிட்டேன்.
இதுதான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 1.5 வருட காலங்களில் ஏற்படக்கூடிய முக்கிய பலாபலன்கள். மற்றதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரத்துக்கு ஏற்ப 80% வேலை செய்யும். இப்போது நான் சொல்லப்பட்ட பலன்கள் 20% வேலை செய்யும். ஆக தசாபுத்தியும் பலவீனமாக இருந்தால் இந்த ராகு கேதுல விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். இதுதான் கடகராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சிக்கான பலாபலன்கள். நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.